சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். திருச்சியிலே நேற்றைக்கு தவிக தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். கூட்டம் ஒரு அளப்பரிய கூட்டம், பெரிய அளவில், அதாவது கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டரை 2 மணி நேரமாக கடந்திருக்கிறார். அந்தளவுக்கு ஒரு பெரிய கூட்டம். இது எந்த அளவுக்கு பெரிய கூட்டம்னா, திருச்சியிலே பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நமது சமூக தலைவர்கள் அல்லது அமைப்புகள் ஏதேனும் ஒரு நிகழ்வுக்கு கூட்டுகிற கூட்டத்தை விட பன்மடங்கு அதிகம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ திரு விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் யாருன்னு பார்த்தா 70 முதல் 80% வரை மத்திய மண்டலத்தில் பெரும்பான்மையாக அடர்த்தியாக வாழக்கூடிய இந்த முத்திரைய சமூகம் தான். அப்போ நமது சமூக நிகழ்வுகளுக்கு ஏன் இவர்கள் வருவதில்லை அப்படின்னா, அந்த லெவலுக்கு நம்மளுடைய சமூக அமைப்புகளுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஒன்று, ஜாதி பேரை சொல்கிறதுக்கே கூச்சப்படுகிற அளவுக்கு சில விஷயங்களை செஞ்சிடறாங்க. இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு பொது பிரச்சனையை எடுத்து கையாள தெரியலை, ஒரு சமூக ஒற்றுமையை பேண தெரியலை, ஒரு அரசியல் பண்ண தெரியலை, எந்த நிகழ்வும் தெரியாதனால இது போன்ற ஒரு பொது நபரை, அதாவது வாங்கிய காருக்கு வரிகட்டாதவர் திரு விஜய். அது மட்டும் இல்லாமல், நான் சமூக விஷயமாக ஒரு முறை திருச்சி மத்திய சிறையில் இருந்தபோது விஜயுடைய அந்த மாவட்ட தலைவர், நடிகர் சங்க அந்த ரசிகர் மன்றம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ரசிகர் மன்றத்தினுடைய திருச்சி மாவட்ட தலைவர் விஜய் வழக்கு கொடுத்து கைதாகி எங்களோடு சிறையில் இருந்தார். என்ன விஷயம் அப்படி விசாரிக்கிற போது, விஜய் அப்போ விஜயருடைய தந்தையார் சந்திரசேகர் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்குறார், விஜய் பேரை சொல்லிட்டு. அது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, தந்தை மீதும் அந்த நிர்வாகிகள் மீதும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அந்த வழக்கில் திருச்சி மாவட்ட தலைவராக இருந்த அந்த நபர் கைதாக்கப்பட்டு எங்களோட சிறையில் இருந்தார். அப்போது அவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்து விட்டு, தாய் தந்தரை தவிக்க விட்டு விட்டு, கட்சி வேணாம், இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு இப்போ கட்சி தொடங்கிட்டு நிற்கிறார் அப்படின்னா, அதில் உள்ளடி வேலைகள் என்னன்னு தெரியும். ஏன்னா திரு விஜய் அவர்களை பொறுத்தளவில் இன்றைக்கி ஒரு அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறார். நமக்கு நல்லாவே தெரியும், அவருடைய சிறு வயது முதலே திமுக குடும்பத்தினரோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கார் என்பது நமக்கு தெரியும். நேற்றுக்கு வரைக்கும் இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அந்த திறப்பு விழாவுக்கு முதற்கொண்டு விஜய் தான் முன்னின்று நடத்தியிருக்கிறார். திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் விஜயோட ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்தளவுக்கு இருவருக்குமே ஒரு நெருக்கம் உண்டு. அப்போ அவர்களுடைய ஏதோ ஒரு தூண்டுதல், அது ஓட்டுகளை பிரிக்கணும், இல்லைனா ஏதோ ஒரு உள்ளடி வேலைக்கு தான் விஜய் இறக்கப்பட்டிருக்கார். இன்றைக்கி பொது வெளியில் அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டதுனாலே எல்லாம் முடிஞ்சு போகிறது. இதெல்லாம் ஒரு அரசியல் தான். அவர்களுக்கு உள்ள ஒரு கனெக்ட் இருக்குது. சரி, அதை விட்டுருவோம், அது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை. இப்போ நம்ம சமூகத்துக்கு வருவோம். நம்ம சமூகத்தில் ஏன் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியலை? அந்த லெவலுக்கு ஒரு ஆளுமை இல்லை, இல்லை நிர்வாகிகளை தக்க வைத்து கொள்ள முடியலை, ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு அரசியலில் ஒரு ஆளுமையை செலுத்த முடியலை அப்படின்னா ஒற்றுமை இல்லை. யார் வந்தாலும் இது போன்ற நடிகர்கள் வந்தால் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பாங்கு நம்ம இயல்பாகவே விடுகிறது. இப்போ நமக்கே இந்த கூட்டத்தை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும்? நம்மளுடைய இளைஞர்களுக்கு என்ன தோணும்? சரி, அந்த விஜயோட கட்சியில் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அப்போ இங்கே இருக்க ஆளுமைகள், சமூக ஆளுமைகள் ஒரு சரியான அரசியல் போக்கை இது பண்ணுறதில்ல. நமக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கும். நம்ம சங்க ரீதியாக, சமூக ரீதியாக, பங்காளி ரீதியாக எவ்வளவோ அடித்தடி பிரச்சனை இருக்கு. ஆனால் பொது வெளியில் ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற போது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். அந்த ஒற்றுமை வருமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி திரு எடப்பாடி அவர்களுக்கு 2 மிகப்பெரிய அமைப்புகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது வேறு பிரச்சனை. ஆனால் இணைந்து ஓரணியில் ஒற்றுமை அனுப்பாங்களா அப்படின்னா அது என்ன சொல்கிறது, மில்லியன் கணக்கான கேள்விக்குறி தான் மிஞ்சுமே தவிர அந்த ஒற்றுமைங்கிறது வராது. ஏன் வராது அப்படின்னா, இவர்களுக்கு அரசியல் தெரியலை. இந்த சமூக தலைவர்களுக்கு அரசியல் தெரியலை, இல்லை புரியலை. அப்படி இல்லையா, என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன சின்ன பசங்க, ஒரு அரசியல் புரிதல் இல்லாத, ஒரு புவிசார் அரசியல் தெரியாத, ஒரு தேச அரசியல் தெரியாத, ஒரு சமூக அரசியல் தெரியாத சின்ன சின்ன பசங்களை வச்சு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் செவி சாய்த்து கொண்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால்
என்னைக்குமே இந்த சமூகம் அரசியல் எழுச்சி பெறவே பெறாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிரியா இருந்தாலும் அரசியல் தேவை இருக்கிற போது அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த அரசியல் இவர்களுக்கு பண்ண தெரியல. எதிரினா எதிரி, கடைசி வரைக்கும் எதிரி அப்படின்னா நீங்க அரசியலே பண்ண முடியாது. இது வந்து மன்னராட்சி காலம் இல்லை. நீங்க நினைக்கிறதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது மன்னராட்சி காலம் இல்லை. இது ஒரு மக்களாட்சி. இறுதியா நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். பகைமை அப்படிங்கிறது வந்து நிரந்தரமான ஒண்ணு கிடையாது. ஏன்னா அரசியலை பொறுத்தளவுல திரு வைகோ அவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வைகோ வந்து திரு கருணாநிதி அவர்களை பேசாத பேச்சே கிடையாது. இன்னைக்கு வந்து அறிவாலயமே கதின்னு கிடக்காது. அது மாதிரி திரு கமல் டார்ச் லைட்லாம் விட்டு அடித்தார். இன்னைக்கு வந்து அறிவாலயமே கதின்னு இருக்கார். அதே போல் கூட்டணியிலிருந்து பிரிஞ்ச போது அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்களை பற்றி பேசின பேச்சுகள். ஆனால் இப்போ வந்து திரு எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் சொல்கிறார். அப்போ ஒவ்வொருவருக்குமான அரசியல் தேவை என்பதை உணர்ந்து, அதாவது அரசியலை பொறுத்தளவில் நிரந்தர நண்பனும் எதிரியே கிடையாது. அது பொது வாழ்க்கைக்கும் பொதுவானது தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய தனிப்பட்ட பகையை சமூகத்தின் மீது திணிக்காமல், சமூக இளைஞர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பகையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சமூகம் சார்ந்த பகைமையாக உருவாக்குறீங்க. எப்படின்னா, உங்களை சார்ந்து வரக்கூடிய இளைஞர்களை நீ அந்த அமைப்பை பற்றி பேசக்கூடாது, அந்த அமைப்பில் உள்ளவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்கெல்லாம் வந்து விரோதிகள், அவங்க ஏதோ வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் போல் நீங்கள் கட்டமைக்கிறது, வேறு ஏதோ தீண்டத்தகாதவர்களை சொல்கிற மாதிரி சொல்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அரசியல் செய்ய தகுதி இல்லை என்பதை மேலும் மேலும் நிரூபிக்கக்கூடிய நிரூபணங்களாக இருக்குது. அப்போ இந்த வந்து பொதுவெளியில் எப்படி நம்ம அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது, பகையாக இருக்கா, உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் ஒரு பொது இடத்தை தெரிவு செய்து அந்த இடத்துல போய் 2 பேரும் அடிச்சுக்குங்க. முடிஞ்சா அடிச்சுக்குங்க. இல்லையா, அதை வந்து பொதுவெளியில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு சமூகத்தை பிளவுபடுத்துகிற ஒரு பிளவுவாதத்தை ஊட்டாதீங்க. உங்கள் பகையை உங்கள் மனசோட வச்சுக்கோங்க. சமூக ரீதியில் அதை வந்து கொண்டு வராங்க. நீங்களும் திருந்தி மேலே வாங்க. இவர்களையெல்லாம் விட நீங்கள்லாம் இந்த சமூகத்தில் பெரிய ஜாம்பவான்கள் யாருமே கிடையாது. அண்ணாமலையை விட ஒரு ஜாம்பவான் உண்ட ஆளுமையில், இல்லை வந்து திரு எடப்பாடி அவர்களை விட அரசியல் ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஆள் உண்டா? இன்னைக்கு அவருடைய கிரிமினல் மைண்ட் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்க. அதே போல திரு வைகோ தன்னுடைய மகனை வாழ வைக்க வேண்டும், தங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஆளுங்கட்சியோடு சேர்ந்திருக்கிறாரு. அதே போல கமல், நம்மால் தனிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, டார்ச் லைட்டு கூட பீஸ் போயிடும் தெரிஞ்சிச்சு ஓட்டிக்கிட்டாரு. எங்கே நம்ம இருக்கணுமோ அங்கே சேர்ந்து ஓட்டிக்கிட்டாரு. அதுபோல் இந்த சமூகமும் அரசியல் பண்ண தெரியணும். அரசியல் பண்ண தெரியணும்னா நீங்கள் இந்த மாதிரி பகைமைகளை உள்ள பகைமைகளை ஒரு பொது வெளியில் கொண்டு வர்றதை முதல்ல தவிர்த்துட்டு ஓரணியில் தேவைப்பட்டால் இந்த சமூக தலைவர்கள் ஓரணியில் ஒரே இடத்துல நாங்கள் கைகோர்த்து நிற்போம், எங்கள் சமூக தேவைக்காக, இந்த மக்களுடைய நலனுக்காக, இந்த சமூகத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக நாங்கள் ஓரணியில் நாங்கள் வந்து உறுதியாக நிற்போம் அப்படின்னு ஒரு இடத்துல நீங்கள் கைகோர்த்து நின்று பாருங்கள், எதிரியெல்லாம் கண்டிப்பாக அஞ்சுவோம். ஆனால் அந்த இதை நீங்கள் செய்யவே போகிறதில்ல. ஏன்னா உங்களுடைய ஈகோ பிரச்சனை. உங்களுடைய ஈகோவில் அழியிறது என்ன தெரியுமா? நானும் இந்த சமூகம் தான். நீங்கள் வந்து எங்களை வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சமூக தலைவர்கள் வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்த சமூக மக்களையும் இளைஞர்களுடைய வாழ்வையும் சீரழித்து அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தனிப்பட்ட பகைமைக்காக ஒரு சமூகத்தையே நீங்கள் அழிக்கிறீங்க. இது கண்டிப்பாக வரலாறு உங்களை வந்து ஒரு நல்ல இடத்துல வைக்காதுங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி.